ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். இப்போ பாருங்கள், நாங்கள் ஃபேன் தான் ஃபிட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சீலிங் ஃபேன். அதில் ஒரு ஃபேன் வந்திருக்கு பாருங்கள். அதில் ரொம்ப பெரிய தலைவலியாக இருக்குது. ஃபேன் இப்போ நாங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து மழை தண்ணி பட்டு துரு பிடிச்சி போச்சு. நாங்கள் வந்து இதை எப்படி ஃபிட் பண்ண முடியாது. இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபிட் பண்ண முடியும். சுரண்டி எடுத்ததில் என் கை கருத்தது தான் மிச்சம். அந்த பேப்பர் வந்து கரைஞ்சது தான் மிச்சம். பேப்பர் வச்சு வரணும். இந்த கஸ்டமர் வந்து அவங்க பால்கனியில் போட்டிருந்தாங்க. பால்கனியில் வந்து அந்த தகரம் வந்து ஒழுவில் தண்ணி நனைஞ்சி போயிடுச்சு. இப்போ நான் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ எடுத்தேன். இனி இது முடியுதான்னு பார்க்கலாம். நம்ம இப்படி வேலை செய்யணும். கஸ்டமர் நம்மளை அடுத்தாலும் அவங்க தேடி தரணும். அப்படி தான் நாங்கள் வேலை செய்வோம். இவர் எப்படி தரமா 10 ரூபா குறைச்சி வாங்கலாம் நடக்கும். நம்ம கஸ்டமர் விட்டு போகக்கூடாது அப்படின்னு நினச்சி இவர் வந்து எப்போவுமே வேலை செய்வார். சொன்னால் நம்ம கஸ்டமர் குறவில்லை. நம்ம பணத்தை நம்ம வாங்கணும்னு நான் நினைக்கிறேன். இதை தேடி ரொம்ப தூரத்துலாம் கஸ்டமர்லாம் வராங்க. அந்த அவங்களுக்கு நம்பிக்கையாக தான் நாங்கள் வேலை செய்கிறோம். இனி இதுக்கு மேலே தேய்க்க முடியாது. கை காணாமல் போயிடும். இது அவ்வளோதான், முடியல. 8 மரக்கில் இதை கொஞ்சம் இப்படி தேய்க்கணும். நம்ம கடையில் வெறும் சீலிங் ஃபேன் எங்கே பார்த்தாலும் சீலிங் ஃபேன்.